தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்ய ஐஜிக்கு டிஐஜி பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். விவரங்கள். பாலவேல், மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக கடந்த 9 மாதங்களாக பணியாற்றி வருபவர் சுந்தரேசன். இவர் நேற்று காலை அவரது இல்லத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து அவரது டிஎஸ்பி அலுவலகத்துக்கு சென்றார். இந்த காணொலியானது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வைரலாக பரவியது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு மறுப்பு அறிக்கை தெரிவிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் டிஎஸ்பியின் வாகனம் பறிமுதல் செய்யப்பட அவரிடமிருந்து மீள பெறப்படவில்லை. அந்த வாகனம் அலுவல் பணிக்காக கடந்த வாரம் பெறப்பட்டது. மீண்டும் அந்த அலுவல் பணி முடிந்தவுடன் நேற்று அந்த வாகனம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என அந்த செய்திக்குறிப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்து நேற்று இரவு டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை தெரிவித்து சென்னையிலிருந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தரும் அழுத்தத்தின் காரணமாக இங்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இவருக்கு பல்வேறு அழுத்தங்கள் தரப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு செய்தியாளர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேற்று சந்தித்தார். அப்போது இது குறித்து விசாரணையின் முடிவிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரிய வரும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று காலை முதல் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த ஆய்வுக்கு காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கும் போது இது சாதாரண ஆய்வுக் கூட்டம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது டிஎஸ்பி தொடர்பாக எந்த விசாரணையும் இதில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் டிஎஸ்பி குறித்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த கூட்டத்தின் முடிவில் டிஐஜி ஜியாவுல் ஹக் திருச்சி மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் அவர்களுக்கு டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக முதல் கட்டமான தகவலானது வெளியாகியுள்ளது. அதன்படி அவர் டிஎஸ்பி மைக்கில் வெளிப்படையாக தனது உயர் அதிகாரிகளுக்கு சவால் விடுத்து பேசியது, அவரது டிஎஸ்பி அலுவலகத்தில் ஏசி உள்ளிட்ட உபகரணங்கள் வாங்கியது, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பெண் அதிகாரிகளை அதிக நேரம் வேலை வாங்கியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை அதில் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் கீழ் பணியாற்றும் அலுவலர்களிடம் உரிய விசாரணை நடத்தப்பட்ட பின்னரே இந்த பரிந்துரை கடிதமானது டிஐஜி ஜியாவுல் ஹக்கிடமிருந்து ஐஜி ஜோஷி நிர்மல்குமாருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பாலவேல், கிருஷ்ணகுமார், ஏற்கனவே சுந்தரேசன் மீது சில விஷயங்களை காவல்துறை தரப்பு என்பது பதிவு செய்திருந்த அவர் மீது எடுக்கப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் கூட காவல்துறை தரப்பு வெளியிட்டிருந்தது. அது தொடர்பாக சுந்தரேசன் ஏதாவது பதில் அளித்திருக்கிறாரா? பாலவேல், இன்று காலை திரு சுந்தரேசன் அவர்கள் அவரது காவல் ஆய்வாளராக அவர் சென்னையில் பணியாற்றிய போது ஒழுங்கினமாக நடந்து கொண்ட பட்டியல் என்ற ஒரு பட்டியல் சமூக வலைதளங்களில் வெளியானது. இது காவல்துறை சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் வழங்கப்பட்டதல்ல. இது சமூக வலைதளங்கள் அந்த ரெக்கார்டில் அவர் சென்னையில் ஆய்வாளராக பணியாற்றிய போது ஒரு பெண்ணிடம் முறைகேடாக நடந்து கொண்டதாகவும் சிலரிடம் கையூட்டு பெற்றதாகவும் அந்த குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. இது குறித்து டிஎஸ்பியிடம் கேட்டபோது அது அதிகாரப்பூர்வப்பட்ட தகவல், இதை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டிஐஜி மேற்கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தின் முடிவில் இந்த பரிந்துரை கடிதமானது ஐஜிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாலவே, மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பியாக இருக்கும் சுந்தரேசன் உயரதிகாரிகளினுடைய உத்தரவுகளை மதிப்பதில்லை என்றும் காவல்துறையில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தற்போது டிஐஜி ஐஜிக்கு அவர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பரிந்துரை ஒன்றை செய்திருக்கிறார். கிருஷ்ணகுமார், தற்போது அந்த பரிந்துரை கடிதத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். பாலவேல், இப்போ சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் அவரது அலுவலகத்தில் ஏசி மற்றும் சில உபகரணங்களை வாங்கியது அவர் கீழ் பணியாற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களை தனது பதவியை பயன்படுத்தி அந்த உபகரணங்களை முறைகேடான முறையில் வாங்கியதாக ஒரு குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிஎஸ்பி சுந்தரேசன் ஓபன் மைக்கில் அவர்களது உயர் அதிகாரிகளுக்கு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு
எடுக்கும் வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசியதாக கூறப்பட்டது. அதுவும் இந்த பரிந்துரை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு கீழ் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி ஆகிய PEW அதாவது மதுவிலக்கு அமலாக்க பிரிவு துறையில் ஆய்வாளராக பணியாற்றிய 20 பெண்கள், மேலும் அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள் உள்ளிட்டவர்களையும் கூட அவர் 8 மணி நேரத்துக்கு மேலாக பணிச்சுமையை தருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அதிகாரிகளிடம் காவல்துறை அவர் கீழ் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவிலேயே இந்த பரிந்துரை கடிதமானது அனுப்பப்பட்டுள்ளது. பலவேறு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.